அந்தித்தேவரின் சோக நாடகம். அந்தச் சாயங்காலம் சீதையின் சோகத்தையும் கதையின் பாஸ்டையுமே எப்பொழுதும் என் நினைவிற்கு கொண்டு வருகிறது. பேராய்ச்சி கோயில். உச்சித்தளத்தில் கையில் புஸ்தகத்துடன் நான். நிசப்தம். பேராய்ச்சி. காளியின் ஸ்வரூபம். எங்கள் பெரியண்ண தேவருக்கு குடும்ப தெய்வம். தலைமுறை தலைமுறையாக காத்து வந்த பேராய்ச்சி. பேராய்ச்சி. அதில் என்ன தொனி, எவ்வளவு அர்த்த புஷ்டி! இருண்ட வெளிச்சத்தில் இருண்ட கோரமான சிலை. தாயின் கருணை. என்ன நம்பிக்கை! நாளைக்கு அம்மனுக்கு கொடை. நாளைக்கு இவ்வளவு நேரத்தில் இங்கு எப்படி இருக்கும்? இந்த மோன சுகம் மருந்திற்காவது கிடைக்குமா? என் கண்கள் இருட்டில் அசட்டையாக துழாவுகின்றன. கோயில் வாசலில் 2 ஆட்டுக்கிடா. பெரியண்ண தேவருடையவைதான். அம்மனுக்கு வளர்த்து விடப்பட்டவை. வாழ்வு நாளை வரைதான் என்று அவற்றிற்கு தெரியுமா? சித்திரபுத்திரன் மாதிரி எனக்கு தெரியும். எங்கெங்கோ புல்லையும் பூண்டையும் தின்ற கொழுப்பு முட்டி விளையாடுகின்றன. தபார். மண்டை வெடித்துவிடும் போலிருக்கிறது. பின்னுக்கு சென்று மறுபடியும் ஓடி வந்து தபார். ரத்தம் கண்டாகிவிட்டது. என்ன கொள்கை பிணக்கோ? நாளைக்கு 2னுடைய இரத்தமும் அந்த பலிபீடத்தில் கலக்கு முன் அதற்குள் என்ன அவசரம்? அதுதான் சுவாரஸ்யம். அந்த சண்டைதான் வாழ்க்கையின் ரகசியம், தத்துவம். அதிலேதான் நம்பிக்கை வைத்து மனித நாகரிகம் இதுவரை வளர்ந்து வந்திருக்கிறது. இனி அதை பற்றி எனக்கு தெரியாது. நாளைக்கு பலியாக போகிறோம் என்று தெரிந்தால் இந்த மாதிரி முட்டிக்கொள்ள மனம் வருமா? வந்தால் முட்டிக்கொள்வதில் வாழ்க்கை போட்டியில் சுவாரஸ்யம் ஏற்படுமா? சார், கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்கள். நான் ரயிலில்தான் உட்கார்ந்திருந்தேன். அந்த மாலை மயக்கந்தான். அந்த ஊர் பைத்தியந்தான்.